everyone, I'm Vincy William. I hope everyone are doing well and safe. This channel helps you to learn cooking, lifestyle and all about Christ. I'm sharing what I learned and what I know about Christ. So come, let's get into the video. ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து எனக்கு எப்பவுமே ஒரு காரியம் வந்து தோண்டிகிட்டே இருக்கும். இதுக்கு என்னவா ரீசன் இருக்கும், இது கரெக்டா, இது தப்பா, ஏன் எனக்கு மட்டும்தான் இது தோணுதா, அந்த மாதிரிலாம் எனக்கு தோண்டிகிட்டே இருக்கும். ஏன் வந்து ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, why do bad things happen to good people? ஸோ இதுதான் இன்னைக்கான டாபிக். ஸோ இதில் வந்து ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம வந்து ஆண்டவருக்கு உண்மையா தான் ஜீவிப்போம், ஆண்டவருக்கு பிரியமுள்ள கனிகளை தான் நம்ம கொடுப்போம். ஆனாலும் எதுக்கு எனக்கு இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எனக்கு பர்சனலி அட் டைம்ஸ் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து தோணும். நம்ம வந்து பிப்ளிக்கலாவே நம்ம போவோமே, அப்போ வந்து பிப்ளிக்கலா வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து நம்ம பைபிள்ல பாக்குறோம். அவங்களோட வாழ்க்கையை நம்ம எக்ஸாம்பிளா வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து எடுக்கலாமே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா யோபு. ஸோ யோபு அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன ஞாபகம் வரும்? யோபு வந்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனுமாய் இருந்தான் அப்படின்னு தான் நம்ம பைபிளையே நம்ம பாக்குறோம். ஸோ இதுலயே வந்து அவரோட கேரக்டர் என்னன்றத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. இங்க வந்து சாப்டர் 1 8th வேர்ட்ல வந்து கர்த்தர் வந்து கேக்குறாராம், நீ வந்து எங்க இருந்து வர அப்படின்னு சாத்தானை பார்த்து கேட்கும் போது அவன் சாத்தான் வந்து என்ன சொல்றான்னா, நான் உலகமெங்கும் போய் சுற்றி திரிந்து அலைந்து வரேன் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து ஹி மைட் வுட் ஹவ் சீன் வந்து யோபு வந்து பார்த்திருக்கலாம், கரெக்டா? சோ இவன் வந்து ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம், அவரை வந்து வகை தேடிருக்கலாம். அப்படிதான் நீங்களும் நானும் இந்த உலகத்துல வாழ்றோம். அப்போ வந்து நம்ம ஆண்டவருக்கு வந்து உண்மையா இருக்கும் போது பிசாசானவனும் என்ன பண்ணுவான், இந்த உலகத்துல அலைஞ்சு திரியறதுதான் அவனோட வேலை. அப்போ நம்மள வந்து ஆண்டவருக்கு உண்மையா நம்ம ஜீவிக்கும் போது கண்டிப்பா வந்து நம்மளோட வாழ்க்கையில போராட்டங்கள் வர்றது வந்து மோஸ்ட் காமன். இது வந்து ஜோபோட லைஃப நம்ம எக்ஸாம்பிளா எடுத்து இது அவர் எப்படி மேற்கொண்டாங்க, அப்போ நம்மளோட வாழ்க்கையில இதை நம்ம எப்படி மேற்கொள்ளணும்ன்றத ஒரு சின்ன டிஃபரன்சியேஷன் தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். பிசாசுக்கு வந்து தெரியும் யோபு வந்து ஒரு வெல்த்தியான ஒரு பர்சன் அப்படின்றது பிசாசுக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா ஏசப்பாவே வந்து இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, அவருக்கு பிசாசுக்கு அனுமதி கொடுக்குறாரு, போ நீ என் மகனை டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி காட் வந்து பெர்மிட் பண்றாரு பிசாச. அதே மாதிரி அவனும் என்ன பண்றான்னா, அவர்கிட்ட இருக்கிற எல்லா வெல்த்தை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறான். அவர்கிட்ட என்ன இருக்கு, ஆடு மாடு ஒட்டகம், நிறைய வேலையாட்கள் இருக்காங்க, ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கு அவருக்கு. ஸோ இவ்வளவு வெல்த்தியான ஒரு பர்சனா இருக்காரு. ஆனா ஒரே நாள்ல வந்து பிசாசானவன் என்ன பண்றான்னா, அவரிடத்துல இருக்கிற எல்லா காரியத்தையும் வந்து எடுத்துக்கிறான். அப்புறம் வந்து ரெண்டாவதா என்ன பண்றான்னா, பருக்களால அவருடைய மொத்த உடம்பு ஃப்ரம் ஹெட் டு பாட்டம், கால் வரைக்கும் என்ன பண்றான்னா ஃபுல்லா பருக்களால வந்து அவரை வந்து வாதிக்கிறான். அவர் என்ன பண்றாருன்னா, ஓடு எடுத்து அவரோட உடம்ப வந்து ஸ்கிராச் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய உடம்புல இருந்து நாற்றம் வர அளவுக்கு அவ்வளவு கஷ்டத்தை வந்து யோபுக்கு வந்து பிசாசானவன் வந்து கொடுக்கறான்னா, ஒரு போதும் அவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்து தூஷணம் செய்யல. உங்களுக்கு உண்மையா இருந்தனே, எனக்கு இந்த நிலைமை வேணுமா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு போதும் வந்து ஆண்டவர் வந்து தூஷித்ததா நம்ம வேதத்துல நம்ம பார்க்கவே முடியாது. இந்த சிச்சுவேஷன்ல யோபோட மனைவி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து இன்னும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறியா, தேவனை தூஷித்து நீ வந்து ஜீவனை விடு அப்படின்னு சொல்றாங்க. அப்பயும் வந்து யோபு வந்து என்ன சொல்றாருன்னா, நீ வந்து ஒரு பைத்தியக்காரி பேசுகிறத போல நீ பேசுகிற, கர்த்தரிடத்துல வந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும் நம்ம வந்து பெற வேண்டும் அப்படின்னு சொல்ற. எப்பவுமே வந்து நம்ம லைஃப்ல வந்து குட் மட்டுமே ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது, இன்கமிங் மட்டுமே இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட இருந்து அவர் வந்து ஒரு விதத்துல நம்மள வந்து பட்சிக்கிறாரு அப்படின்னா, அப்போ எதனால நம்மள பட்சிக்கிறாரு அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஓகே, சம்வேர் நம்ம ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆயிருப்போம். ஸோ மேபி அது ஆண்டவரே கூட நம்மள டெஸ்ட் பண்றான், இன்னும் நீ எனக்கு உண்மையாதான் ஜீவிக்கிறியா அப்படின்னு சொல்லி. ஹி ஹாஸ் காட் ரைட் ஈவன் டு டெஸ்ட் அஸ். ஏன்னா நம்மள அவரு தான் படைச்சார். நம்மள வந்து கருவுல உண்டாக்கும் போதே வந்து ஆண்டவர் தான் நம்மள வந்து படைக்கிறாங்க. ஸோ ஆண்டவருக்கு இல்லாத ரைட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது இல்லைங்களா? மூன்றாவதா யோபுவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து மறைவான பாவம் வந்து நீ செஞ்சிருக்க, அதனாலதான் இதுக்கு இந்த நிலைமை உனக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சொந்த நண்பர்களே வந்து அவரை வந்து என்ன பண்றாங்கன்னா நகைக்கிறாங்க.
ஸோ ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற யோபுக்கே வந்து இந்த நிலைமையை தான் வந்து இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2வது வந்து ஆரோனை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆரோன் வந்துட்டு ஆண்டவரை பத்தி நல்லாவே தெரியும். 10 கட்டளைகளுக்காக மோசஸ் வந்துட்டு சீனாய் மலைக்கு போகும்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த மக்களால வந்து அவருக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு ப்ரெஷருக்குள்ள அவர் வந்து போறாரு. ஸோ அந்த பீப்புளுக்கு வந்து ஒரு கடவுள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆரோனுக்கு வந்து ஒரு ப்ரெஷரைசிங் மூமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அவர் வேற வழி இல்லாம அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, கோல்டு சில்வர் எல்லாத்தையும் வாங்கி ஒரு விக்கிரக சிலைய வந்து உண்டு பண்ணி, இதுதான் கடவுள், இதை வந்து நீங்க தொழுது கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு வந்து ஆரோனே என்ன பண்றாருன்னா ஒரு தெய்வத்தை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் அவங்களுக்கே வந்து இவ்வளவு பெரிய சோதனைகள் வரும்போது நாம ஏமாத்துறோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து அவங்களோட ஜீவியத்தை காத்து கொண்டு அவங்களோட நல்ல ஓட்டத்தை முடித்து ஆண்டவரிடத்துல தன்னுடைய ஜீவ கிரீடத்தை எப்படி பெற்றுக்கொண்டாங்களோ இதைதான் நம்மளோட வாழ்க்கையிலும் நாமளும் எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். பைபிள்லயுமே ஒரு வார்த்தையை வந்து நம்ம பாக்குறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் அப்படின்னு சொல்லி. சோ ஏசப்பா வந்து ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, இந்த உலகத்துல வந்து உபத்திரமும் பாடும் வந்து உண்டு. இவைகளை வந்து நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றது நம்மளோட ஜீவியத்துல நம்ம வாழ்ந்து காட்டுறதுலதான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு நல்ல வார்த்தையுமே இருக்கு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. சோ இந்த வார்த்தையை நம்ம பற்றிக்கொள்ளுவோம். எக்ஸாம்பிள் வந்து யோபுவை பத்தி நம்ம வாழ்க்கையில வந்து அவரோட வாழ்க்கையை வந்து நம்ம ஒரு பியூர் எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துப்போம். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் பிளஸட் வீடியோவா இருந்திருக்கும் நான் நம்புறேன். See you all the next interesting video. Bye bye and take care.